ஓகே. ஐயா நம்ம சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா சென்னைக்கு வந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால செஷனுக்கு போயிடுவோம். ஐயா நிகழ்ச்சியை தொடருவாங்க. இடையில நான் இதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஐயாவை பற்றி ஒரு விரிவான அறிமுகத்தை நான் கொடுக்குறேன். ஓகே, நன்றி. ஒரு நிமிஷம். சார்பாக இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ள அனைத்து நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்வருக்கு நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். என்னை பொறுத்தவரையில பாரம்பரிய முறையில் நாம் கடைப்பிடித்து வரக்கூடிய பராசர முறை என்ற ஜோதிடம் கால பரிணாமத்தின் காரணமாக இன்றைக்கு பிருகுநந்தினாடி ஆர்ஜி ராவ் பெங்களூர் அவர்களுடைய தொடர்புக்கு பிறகு சத்யநாராயண நாயக் என்ற அவருடைய பிரதம சீடர் சிவதாசன் ரவி போன்றவர்களுடைய படைப்புகள் இதெல்லாம் நாடி அஸ்ட்ராலஜி என்ற ஒரு பரிணாமத்துக்கு உயர்ந்திருக்கிறது. பலன் சொல்வதற்கு மிக லகுவாகவும் இருக்கிறது என்ற அடிப்படையில் பரவலாக நாடி ஜோதிடத்துக்கு வரவேற்பு சற்று அதிகமாக நடைமுறையில் தெரிகிறது. இந்த பராசர முறையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம், நாடி முறைக்கும் அந்த பராசர முறைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குது, இது மாதிரியான சில விஷயங்கள் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பெற்ற சில சிந்தனைகள் இப்போ சிந்தனையின் வழி எனக்கு பட்டதை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கில் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இப்போ சாதாரணமாக வேத காலத்திலேயே ஜோதிடம் இருந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. ருக்வேதத்தில் அதர்வண வேதத்திலலாம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் பேசப்படுகிறது. அப்போ அந்த வேத காலத்தில் உள்ள அந்த ஜோதிடத்துக்கு லக்காடான்னு ஒரு அஸ்ட்ராலஜர் அப்போ இருந்திருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை இந்த வேதாங்க ஜோதிடத்தில் சுரேஷ் சந்திர மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் வேதாங்க ஜோதிடம் என்ற புத்தகமே எழுதிக்கிறாரு. அதில் உங்களுக்கு அந்த வேதாங்க ஜோதிட விவரங்கள் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இன்றைக்கி அந்த புத்தகம் கிடைக்கும், ரஞ்சன் பப்ளிகேஷனில் வெளியிட்டிருக்கிறாங்க, கிடைக்கும். ஆனால் அந்த காலத்துக்கு பிற்பட்டவர் தான் பராசரர் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு நம்ம வர முடியுது. அப்போ அந்த பராசரர் காலத்துக்கு பின்னாடி இப்போ வராக வீரர் வர்றாரு. அதை தொடர்ந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம பராசர முறையை தான் பாரம்பரிய முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அந்த முறையில் இப்போ பலன் சொல்லக்கூடியதுக்கு நமக்கு ஒரு 12 பாவங்களுக்கும் சிறப்பான பலன் சொல்லணும் அப்படின்னா பிவி ராமன் போன்றவர்கள் ஹவு டு ஜட்ஜ் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு 2 வாரம் 1லேருந்து 6 பாவம் வரைக்கும் பிவி ராமன், 7 பாவத்துலேருந்து 12 பாவம் வரைக்கும் அவருடைய மகள் காயத்ரி வாசுதேவ் அப்படி ஒரு 2 பாகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஹவு டு ஜட்ஜ் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற நூல். இதெல்லாம் முற்றிலும் பாரம்பரியமாக பராசர முறையை பின்பற்றி தான் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியா நம்பப்படுகிறது. இப்போ நம்ம பராசரர் காலமும் அப்புறமேல் அதுலேருந்து வராக காலம் வரைக்கும் உள்ள நிலைகளில் பார்த்திங்கன்னா
இந்த பலன் சொல்வதற்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற முறை பராசரர் காலம் வராகமர் காலம் வரைக்குமே வர்க்க சக்கரங்கள்ங்கிற முறையில் ஒரு ராசியை உங்களுக்கு சோடச வர்க்கம் 16 பிரிவுகளாக பிரித்து எப்படி பலன் சொல்வது, அதுக்கு அப்புறமேல் அந்த பராசருடைய மாணவர் ஜெயமுனியினுடைய அவருடைய ஒரு கண்டுபிடிப்பில் மேலும் ஒரு 4 சக்கரங்கள் ஆக மொத்தம் ஒரு 20 சக்கரங்கள் அடிப்படையில் ஒரு ராசி பிரிக்கப்பட்டு பலன் சொல்லக்கூடிய முறைகள் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. இப்போ அந்த பராசரர் காலத்திலேயே ஒரு ராசியை மட்டும் இந்த அளவுக்கு பிரித்து பலன் சொல்லணும் அப்படிங்கிற கணிதம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது வராகமர் காலம் வரைக்கும் இந்த கணித அடிப்படை தொடர்ந்து இருந்திருக்கு. ஆனால் வராகமர் காலத்துக்கு பிற்பட்டு தான் ஸ்ரீபதி அப்படின்னு ஒருவர், ஸ்ரீபதி பத்ததி, எப்படி இப்போ நமக்கு லேட்டஸ்டாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி ஸ்ரீபதி பத்ததி என்ற ஒரு முறையை இந்த பராசர ஜோதிடத்தில் அப்ளை பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், ஸ்ரீபதி பத்ததி முறையை அறிமுகப்படுத்துகிறார். அது ஒரு ஒரு பாவகம், 1வது பாவகம், 2வது பாவகம், அது மாதிரி 12 பாவகங்கள் இந்த அச்சரேகைக்கு ஏற்ப, இப்போ அச்சரேகையினுடைய அமைப்புக்கு ஏற்ப ராசிமானங்கள் வித்தியாசப்படும். அப்போ உங்களுக்கு நமக்கு ஒரு ராசி அப்படின்னா ஈக்குவலாக 30 டிகிரிஸ் 30 டிகிரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பாவகமாக பிரிக்கிற பொழுது ஒரு அந்த லேட்டிடியூடினுடைய டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில பாவகங்கள் 29 டிகிரியில் முடியும், சில பாவங்கள் 31 டிகிரிக்கு வரும். இது மாதிரி பாவகங்கள்னு வருகிற பொழுது 1வது பாவம் அப்படின்னா அந்த பாவகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த பாவத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாவக முறையை கொண்டு வர்றார் யார், ஸ்ரீபதி பத்ததி. இந்த ஸ்ரீபதி பத்ததிக்கு முன்னாடி வரைக்கும் ராசியவே அப்படியே பாவமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. யார், பராசரர் காலமும் சரி, வராகமீரர் காலமும் சரி. இதற்கு உதாரணமாக இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். பிருகத் ஜாதகத்தில் 1வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், ராசி அப்படின்னு சொல்கிறது அதை வீடு பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதுக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இந்த பிருகத் ஜாதகம் 1வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தையே குபேஷ்குமார் ஓஜா என்ற ஜோதிடர் ஆங்கிலத்தில் ஓரியன்ட் பேப்பர் பப்ளிகேஷனில் ஹவு டு இன்டர்பிரட் யுவர் ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிக்கிறாரு. அப்புறம் மோதிலால் பனாசிதாஸில் ஆஸ்பெக்ட் இன் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த 2 புத்தகங்களோட கடைசியில் கைட்லைன்ஸுங்கிற பகுதியில் அவர் இதை சொல்கிறார், வராகமீரர் காலம் வரைக்கும் இந்த பாவக சக்கர முறைகள் பராசர முறையில் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார். அதை என்ன சொல்கிறாரு, ஒரு ராசியில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு முதல் 9 பாதங்கள் ஒரு ராசியில் இருக்குன்னா முதல் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, 9வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அது நேராக 7வது ராசியை முழுமையாக பார்க்கும். 1வது பாதத்தில் இருந்தாலும் கூட 7வது ராசியை முழுமையாக பார்க்கும். அதே மாதிரி 9வது நவாம்சத்தில் இருந்தாலும் முழுமையாக பார்க்கும். அப்படி ராசியினுடைய பார்வையை தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாவகங்கள் பற்றிய விளக்கங்கள் சொல்லப்படலை. ஆமாம், அந்த மாதிரி அந்த பாவகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் தான் வராகமீரர் காலம் வரைக்கும் இருந்திருக்கு. இதுக்கு ஆதாரம் நான் சொல்கிற அந்த 2 நூல்களையும் குபேஷ்குமார் ஓஜாங்கிறவர் லாஸ்ட் சாப்டர் கைட்லைன்ஸ் அப்படின்னு அந்த லாஸ்ட் சாப்டர் கொடுத்துருக்கிறாரு. இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஹவு டு இன்டர்பிரட் யுவர் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற நூல் ஒன்று,
இன்னொன்று மோதிலால் பன்னாசிதாசர் வெளியிட்ட ஆஸ்பெக்ட் இன் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற புத்தகம். ரெண்டுமே லாஸ்ட் சாப்டரில் இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த விவரங்கள் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இப்போ பாவ சக்கரம் அப்படிங்கிற நிலை ஸ்ரீமதி பദ്ധதிக்கு பிறகுதான் பராசர முறையில் புகுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த பாவக முறைன்னு வந்திருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு என்னுடைய சிந்தனைக்கு பட்ட ஒரு சின்ன வேறுபாடு. ஒரு உதாரணமாக இப்போ நாம் வந்து 9ஆம் பாவம் அப்படின்னா அதை நம்ம தந்தைக்கு உரிய இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ பராசர முறையில் தான் நம்ம பலன் வந்து சொல்ல போகிறோம். இதில் வந்து 9வது பாவம் தகப்பனாருக்குரியதுன்னு தென்னிந்திய ஜோசியர்களுக்கெல்லாம் ஏற்புடைய கருத்தாக பிவி ராமன் முதல்ல கொண்டு ஒத்துக்கிறாங்க. ஆனால் வட இந்திய ஜோதிடர்கள் மட்டும் தகப்பனுடைய ஸ்தானம் 10ஆம் இடம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு வந்து விடை இல்லை. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பராசர முறையில் உள்ள சில முரண்பாடுகள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். வட இந்திய ஜோதிடர்கள் பயன்படுத்துவது 10ஆம் பாவத்தை தகப்பனுக்கு பயன்படுத்துகிறாங்க. தென்னிந்திய ஜோதிடர்கள் இன்க்ளூடிங் பிவி ராமன் முதல் கொண்டு 9ஆம் பாவம் தகப்பா ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேறுபாடுகளுக்குரிய காரணம் என்ன எதுங்கிறது சரியாக நமக்கு புரியலை ஆச்சுங்களா. அப்போ இந்த முறையில் அவர் சொல்லியிருக்கக்கூடியது பாவக ஸ்புடம் அப்படின்னு சொல்கிறத மத்தியமான அந்த பாவகத்துடைய மத்திய ஸ்புடம் அப்படின்னு தான் எடுத்துக்கிறணுங்கிறார். அப்போ பாவக ஸ்புடத்தினுடைய மத்திய பகுதி தான் அப்படின்னா உங்களுக்கு 2வது பாவத்தினுடைய மத்திய ஸ்புடத்துக்கும் 1ஆம் பாவத்தினுடைய மத்திய ஸ்புடத்துக்கும் இடையில கரெக்டாக வரக்கூடியதான் அந்த பாவ முடிவு. இந்த முறை தான் ஸ்ரீமதி பத்தியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆச்சுங்களா. சரி, இப்போ இந்த பாவக முறை அப்படின்னு வர்றது ஒரு பக்கம். அடுத்தது பாருங்கள், இந்த பாவக முறையிலேயே அட்வான்ஸாக லேட்டஸ்ட்டாக நம்ம ஜோசியர் கிருஷ்ணமூர்த்தி கேபி சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் இந்த பாவ சக்கரத்தை என்ன பண்ணுறாரு, மேற்கத்திய முறையில் பாவ சக்கரத்தை ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது லக்னஸ்புடம்ங்கிறது நம்ம ஸ்ரீபதி பத்ததி முறையில் லக்ன மத்தியமம்னு ஒரு பாவத்துடைய மத்தியமம்னு சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ரீபதி பத்ததி முறை ஒன்று. அதே இதை கேபி என்ன சொல்கிறாரு, அதுதான் லக்னத்துடைய ஆரம்பம், அதை மத்தியமம்னு வைக்கக்கூடாது. 1ஆம் பாவம் எப்போ ஆரம்பமாகுது, எந்த பாகை கலையில் ஆரம்பமாகுது, 2ஆம் பாவம் எந்த பாகை கலையில் ஆரம்பமாகுது, இந்த ஆரம்பத்திலிருந்து அந்த ஆரம்பம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் 1வது பாவம். 2ஆம் பாவத்திலிருந்து 3வது பாவம் வரைக்கும் உள்ளது தான் அந்த 2ஆம் பாவம். இதில் உங்களுக்கு பாவத்தினுடைய தொடக்கமும் முடிவும் சொல்லப்படுகிறது ஒழிய பாவம் மத்தியம்ங்கிறத பற்றி வந்து உங்களுக்கு கேபியில் கிருஷ்ணமூர்த்தி பத்தினுடைய அந்த பாவ சக்கர முறை இல்லை. இது வந்து மேற்கத்திய முறை. மேற்கத்திய பலன் சொல்வது தான் நம்முடைய பராசர முறை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்த பாவக கணிதம் மட்டும் மேற்கத்திய முறை அப்படிங்கிற மாதிரி அப்படி கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது மாதிரியான இந்த பராசர முறையை அணுகக்கூடிய விஷயங்களில் இப்படி ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் அது பாட்டுக்கு இருக்குது. அதை யாருமே வந்து சரியானபடி தீர்வு காணக்கூடிய மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வரல. அடுத்தது இன்றைக்கி நடைமுறை நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பரவலாக வாக்கிய கணித பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், இந்த 2 பஞ்சாங்கங்களையும் வந்து நாம் பயன்படுத்தி விம்சோத்தாரி தசா சிஸ்டப்படி பார்த்தா நமக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷம்னா கூட தசாபதிகள் வித்தியாசம் வருது. அப்போ டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஒரு செயல் இப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிவிட்டு சொல்வதற்கு நமக்கு வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதா திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதா, இந்த குழப்பத்தை இந்த பராசர முறையில் பலன் சொல்கிற போது எது சரியான முறைன்னு இன்றைக்கி யூனிவர்சிட்டி அளவுக்கு ஜோதிடம் வந்துருச்சு. ஆனாலும் இதுக்கு தெளிவான தீர்வை வழங்காமல் இன்றைக்கி வந்து சரி வாக்கிய கணிதமும் பார்க்கட்டும் திருக்கணிதமும் பார்க்கட்டும், அவர்களோட அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்களே ஒழிய இதில் சரியான கணிதத்துக்குரிய ஒரு சிந்தனை இது வரைக்கும் ஜோதிட உலகத்தில்
செய்யாமல் தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆச்சுங்களா? இப்போ இந்த இந்த முறையில் தான் நமக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் சேர்ந்து கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருந்தால் அவர்கள் யோகம் செய்வார்கள். இப்போ பராசர முறையில் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணம், இப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து 4ல் இருந்தாலும் 5ல் இருந்தாலும் யோகம். இப்போ 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் 4ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் யோகம். இது மாதிரி வந்து 9, 10 அது ஒரு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்து கேந்திரத்தையும் திரிகோணத்தில் இருந்தால் ஒரு யோகம். அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கேந்திராதிபதி அப்படிங்கிறது இப்போ 7ஆம் அதிபதி ஒரு கேந்திரம்னு சொல்கிறோம், 5ஆம் அதிபதி ஒரு திரிகோணம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு தனுசு லக்கணக்காரங்களுக்கு 5, 7ஆம் அதிபதி புதனும் செவ்வாயும் சேர்ந்து 5லேயோ 7லேயோ இருந்தால் யோகம் செய்யுமா? யோகம் செய்கிறதா? இதே நேரத்தில் மிதுன லக்கணமாக இருக்கிற அமைப்புக்கு 5, 7 கூடிய குருவும் சுக்கிரனும் 5லேயோ 9, 7லேயோ சம்மந்தப்பட்டால் யோகம் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வித்தியாசங்கள் எல்லாம் அந்த காரகத்துவ ரீதியாக அந்த கிரகங்களுக்கு பெறக்கூடிய உறவுகள், பகை, நட்பு, இந்த அடிப்படையில் தீர்மானிக்கிற பொழுது இந்த கேந்திர கோணாதிபதிகளுடைய சேர்க்கை கூட கேந்திரத்திலேயோ திரிகோணத்தையும் சேர்க்கிற பொழுது அது யோகம் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல சில நெருடல்கள் ஏற்படுறதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும். ஆக இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரராசி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், சிரராசி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபயராசி லக்னமாக உள்ளவங்களுக்கு 7வது ராசி 7ஆம் அதிபதி பாதகம் பண்ணுவார்கள். அது மாதிரி இந்த திடீர் பிறந்தவர்களுக்கு இந்தந்த ராசிகள் வந்து திடீ சூன்ய ராசி ஆகுது, அந்த ராசிக்கு கிரகங்கள் இருந்தால் நல்லபடியாக செய்யாது. அப்புறம் வேதை, இப்போ கோச்சாரத்தில் ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்கிற போது அதற்கு நேராக இந்த இடத்துல இன்னொரு கிரகம் இருந்தால் இந்த நற்பலன்கள் கிடைக்காது. இது மாதிரி அப்செக்ஷன், அந்த தடைப்படுத்தக்கூடிய இடங்கள், இது மாதிரி ரூல்ஸு உங்களுக்கு பராசர முறையில் நிறைய இருக்குது. அப்போ இது மாதிரியான ஒரு கடினமான அணுகுமுறை அப்படிங்கிறது இல்லாமல் நாடி அப்படிங்கிற போது கிரக காரகத்துவத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க. வேற அந்த பாவகத்துக்கே போகிறது கிடையாது. அதாவது இன்னும் கூட உங்களுக்கு ஒருவர் பிறந்த நேரத்தில் அந்த எந்நேரம் பிறந்தாருன்னு தெரிவிக்கிறது தான் லக்னம். அதனால அந்த நேரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அதுதான் முக்கியம், லக்னம் கூட முக்கியம் கிடையாது. அப்போ நாடியில் வந்து பார்க்குற போது இந்த நிறைய விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுற போது நமக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சுலபம். அப்போ வந்து உங்களுக்கு கிரக காரகத்துவம், அந்த கிரக காரகத்துவங்கக்கூடிய அடிப்படையில் மட்டுமே அந்த பலன்கள் வந்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது நாடி ஜோட முறை. ஆக இப்போ நாடி ஜோட முறை அப்படின்னு வருகிற போது பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணக்கூடிய ரூல்ஸை பார்த்தா எளிதில் நமக்கு புரிந்து கொள்ள முடியதாகவும் இருக்குது, கடைப்பிடிக்கவும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், பராசர முறையில் திரிகோண ஸ்தானங்களுக்கு உரிய கிரகங்கள் பாவகிரகமாக இருந்தாங்க சுபகிரகமாக இருந்தாங்க அந்த ஜாதகருக்கு நல்லது தான் செய்யும். 5-9க்கு அதிபர் பாவ சுபராகில் மெஞ்சு பலனையே தருவார் அப்படின்னு சொல்லி சந்திரகாவியத்தில் பாடல் இருக்குது. அப்போ வந்து அந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஒரு சுபமான இடங்கள். அந்த இடத்துக்குரிய கிரகங்கள் யாராக இருந்தாலும் நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு ரூல்.
அப்போ இதை வந்து ட்ரெயின், ஆங்கிலத்தில் திரிகோணங்கிறது ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே 7ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு திரிகோணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 11. இப்போ 7லேருந்து 5 11ஆம் இடம், அப்போ 7லேருந்து 9 3ஆம் இடம். அப்போ 3, 7, 11 இது ஒரு திரிகோணமாக அமையுது. இப்போ அந்த லக்ன திரிகோணம்னு சொல்லக்கூடிய 3 இடம், ஏழுக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஒரு 3 இடம், இந்த 6 இடங்கள், இது போக ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னும் பின்னும் உள்ள 12ஆம் இடம் 2ஆம் இடம், அதில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மை, இந்த தொடர்புகளை மட்டும் வச்சு நாடியில் வந்து பலன் சொல்லக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி வகுக்கப்பட்டிருக்கு. இப்போ அது ப்ராக்டிக்கலாக நமக்கு அப்ளை பண்ணுற போது அந்த பராசர முறையில் உள்ள அந்த குழப்பமான நிறைய விதிமுறைகள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எளிமையான முறையில் இந்த நாடி இருக்கிறதுனால இந்த நாடி முறைக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருந்துட்டு. இது வந்து உங்களுக்கு குறிப்பாக வந்து லக்னம் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆமாம், இதுக்கு வந்து உங்களுக்கு அவர் ஆர்ஜிரா வந்து நிறைய புத்தகங்கள் இந்த நாடி சிஸ்டத்தில் வந்து எழுதியிருக்கிறாரு. இதை வந்து கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நாடி முறையவும் நீங்கள் பராசர முறை அப்ளை பண்ணுறபோது இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பலன்கள் வந்து நமக்கு வந்து கேட்கக்கூடியவருக்கு கரெக்டாக இருந்தால் சரி. அதுதான் அவங்களுக்கு வந்து இவங்க சொல்கிற பராசர முறை சொல்கிறாரா நாடி முறை சொல்கிறாரா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு சில உதாரணம், இப்போ ஒரு பராசர முறையில் பார்க்கணும்னா ஒரு பாவம், அந்த பாவத்தில் யார் இருக்கா, அந்த பாவாதிபதி எப்படி இருக்காரு, அந்த பாவத்தை வேற எந்த கிரகங்களும் பார்க்குது, அந்த பாவத்தில் அடங்கியுள்ள பலன்கள் என்னென்ன, அதில் இந்த பலனை தெரியணும்னா அதுக்கு தரக்கூடிய அதிகாரமுள்ள காரக கிரகம் என்ன, இது மாதிரி வந்து உங்களுக்கு இத்தனை சப்டிவிஷன்களையும் நம்ம வந்து பார்த்து தான் அந்த பராசர முறையில் நம்ம வந்து பலன் சொல்கிறதுக்கு முடியுது. ஒரு பாவத்தை பார்க்கணும், பாவாதிபதியை பார்க்கணும், பாவத்தில் உள்ள கிரகம் பார்க்கணும், பாவத்தை பார்க்கிற கிரகம், பாவாதிபதியை பார்க்கிற கிரகம், அப்புறம் அந்த பாவத்தில் அடங்கியுள்ள என்ன பலன் உங்களுக்கு தேவை, அந்த பலன் தரக்கூடிய காரக கிரகம் யார், அவருடைய நிலை என்ன. அப்போ இத்தனை கோணத்திலையும் பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து ஒரு பலன் வந்து பராசர முறையில் சொல்லப்படுது. இப்போ இந்த நாடியில் வரும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு நமக்கு நடைமுறை பாவகிரகங்கள், இந்த இயற்கையான பாவகிரகங்கள் சுபகிரகங்கள், இதில் வந்து உங்களுக்கு சுபர் அசுபர் என்று பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் பராசர முறை. ஆனால் இதில் நட்பு பகை தான். நாடி சிஸ்டத்தில் சுபரா பாவரான்னு கிடையாது. இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் நட்பா அல்லது பகையா, அந்த அடிப்படையில் தான் வந்து நாடி ஜோசியத்தில் பலன் சொல்கிறதுக்கு மேற்கோள்கள் வந்து காமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து அதில் நமக்கு பராசர முறை சொல்கிற மாதிரியே இயற்கை பாவகிரகங்கள் சனி செவ்வாய், அப்புறம் செவ்வாயை மாதிரி கேது பலன் செய்வார், சனியை மாதிரி ராகு பலன் செய்வார். அது மாதிரி இப்போ சூரியனை பாவகிரகம் சுபகிரகங்கிற மாதிரி பிரிக்க முடியாமல் அதை குரூர கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பாவகிரக லிஸ்ட்டில் வந்து அதை சேர்த்து நம்ம பலன் சொல்ல பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், அதாவது பராசர முறையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் தான், ஆனால் பலன் சொல்வது மட்டும் நாடி முறையில் சொல்லணும் வைங்க. அப்போ அந்த முறையில் பார்க்குற போது ஒரு எக்ஸாம்பிள்,
ஒரு 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 ஜாதகர், அவருக்கு ஒரு 7ஆம் பாவம், அதாவது கடத்திர ஸ்தானத்தை பற்றிய ஒரு விவரம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் கடத்திரக்காரகன். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறார், அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அறுகோணங்கள்னு நான் சொல்றது உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 159, அந்த கிரகம் இருக்கிறதுக்கு 7ஆம் இடத்திலிருந்து அந்த 5 9 7 3 11 அப்படின்னு சொன்னேன். அந்த 6 இடங்கள்ல சுபகிரகங்கள் எதுவுமே இல்லாமல் சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, சனி இருக்காரு, ராகுகேது, இது மாதிரி பாவகிரகங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இல்லறம் நிச்சயமாக சரியாக இருக்காது. இது அந்த பலன் சொல்றது பாருங்க, ரொம்ப வேற ஒன்று. ஒரு ஆண் ஜாதகம் சுக்கிரனை பார்க்குறீங்க, சுக்கிரனிலிருந்து ஒற்றித்த ராசிகளில் பாவகிரகங்களுடைய பலம் அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை சரிவர அமையாது. இப்போ ஒருத்தருடைய 7ஆம் பாவம் எப்படி இருக்கு, 7ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, 7ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கு, 7ஆம் பாவாதிபதியோட எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தம், அந்த கடத்துல காரக கிரகம் சுக்கிரன் இப்படி இத்தனை கோணங்கள்ல நம்ம பார்த்து பாரம்பரிய முறையில் ஒரு பலன் நிர்ணயிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நாடியில் சிம்பிளாக அந்த காரக கிரகம் சுக்கிரன் இருக்காரு, அந்த சுக்கிரனுடைய அமைப்புக்கு அறுகோணங்களில்னு சொல்றது தான் நான் என்ன சொல்றேன். இந்த 1 அந்த கிரகத்துக்கு 1 9 அந்த கிரகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 1 9 தான். இதை நான் அறுகோணம்னு வச்சுருக்கிறேன். 1 9 திரிகோணம். இந்த 3 7 11 அது அரை திரிகோணம், அதாவது செக்ஸ்டைல். அது ஆங்கிலத்தில் செக்ஸ்டைல்னு சொல்லுவாங்க, இதை ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த 2 அமைவுகளும் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு மேற்கத்திய ஜோதிடமும் இதை ஒத்துக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் ஒருத்தருடைய சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒற்றித்த ராசிகளில் பாவகிரகங்கள் இருக்கு, சுபர்களுடைய பார்வையே கிடைக்கிறார். அப்போ அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரு ஒன்றும் கவலையே வேணாம். ஐயா உனக்கு தகப்பனாருடைய நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, ஒன்று இருக்கக்கூடாது, அல்லது இருந்தாலும் இல்லாத மாதிரியான அனுபவங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நடைமுறை சரியாக வருது. இது மாதிரி எந்த காரகத்துக்கு எந்த பலன் வேணும்னாலும் அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவமும் உள்ள நிலைக்கு அந்த ஒற்றித்த ராசிகளில் அந்த கிரகத்துக்கு பகை கிரகங்கள் இருக்குமேயானால், பாவ கிரகங்கள் இருக்குமேயானால், சுபர்களுடைய தொடர்பு எவ்வளவு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பாவ பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைப்பதில்லை. அப்போ நடைமுறையில் இன்னைக்கு ஒரு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு. இப்போ ஒரு சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்கு. அந்த சனி இருக்கக்கூடிய இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் நுழைகிறார். அப்போ சனி இருக்கிற இடத்துல குரு பகவான் நுழைகிறாருன்னு சொன்னால் சனி நாடியின்படி தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த குரு அங்கே வந்தார்னா அவர் பணியில் இருந்தால் பணியில் உயர்வு கிடைக்கும். பணியே கிடைக்காதவராக இருந்தால் அவருக்கு பணி அமையும். இப்போ இது நாம் அந்த பார்க்கக்கூடிய ஜாதகருடைய வயதை பார்க்கணும். இப்போ ஒரு 5 வயசு 10 வயசு பையனுக்கு அந்த சனி மேலே குரு வந்ததுன்னா நீ உத்தியோகம் கிடைக்கும் அது சொல்ல முடியாது. அதனால் நம்ம அந்த திருமண சம்பந்தப்பட்ட பலன்கள், இந்த தொழில் ரீதியான சம்பந்தங்களை பார்க்கும்போது அந்த ஜாதகருடைய வயதையும் நாம் கருத்தில் கொள்ளணும். அது மாதிரி வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு 30 வயதுக்குள்ள அப்படின்னா வேலை கிடைக்கும்னு சொல்கிறோம். ஒரு 40 வயது 50 வயதுன்னா வேலையில் ப்ரொமோஷன், அது மாதிரி அமைப்பு அப்படிங்கிறோம். அது மாதிரி ஒருத்தருடைய ஜனனகால சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில் குரு பகவான் போகிறாருன்னா உங்களுக்கு இந்த வேலையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு வருடம் அந்த ராசியில் அந்த குரு பகவான் இருப்பார். இப்போ ஒரு குறிப்பாக நீங்கள் இப்போ சொல்லணும். அப்போ நீங்கள் உதாரணம் சந்திரன் எந்த பாகை கலையில் இருக்கிறார்,
அந்த பாகை கடைக்கு குரு பகவான் எப்போ போய் அதை தொடுறாரு, அதை வந்து நீங்க வந்து மென்ஷன் சொல்லுங்க. ஆமா. அடுத்தது இன்னொரு ஒரு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பராசர முறையில் 2 பிரிவுகளாக நமக்கு கோள்களை பிரித்திருக்கிறாங்க. அதாவது ஒன்று குருவனுடைய அணி அப்படின்னு பிரிக்கும், தேவ குழு அப்படின்னு சொல்லுவாங்க அதை, அதாவது அருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சுக்கிரனுடைய அணி, அதை வந்து அசுர அணி, அசுர குழு அணி அல்லது பொருள் அணின்னு சொல்லுவாங்க. இவன் இந்த பராசர முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ விருச்சிக லக்கணம் அப்படின்னா லக்னாதிபதி செவ்வாய். இப்போ அவர் வந்து தேவகுழுவை சார்ந்தவர். இந்த தேவகுழுவை சார்ந்தவருக்கு 2, 5ஆம் ஆதிபத்தியம் அந்த தேவகுழுவை சார்ந்த குரு பகவானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, இதே மாதிரி இந்த விருச்சிக லக்கணத்துக்கு நேர் எதிர் லக்கணம் நமக்கு ரிஷப லக்கணம். அது சுக்கிரன். சுக்கிரன் வந்து நமக்கு அசுர குழு பொருள் அணி. அந்த லக்கணத்துக்கு 2, 5 கூடிய ஆதிபத்தியம் புதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 2, 5 கூடிய ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இத்தனாம் இடத்தில் இருந்தால் இந்த பலன் செய்யும் அப்படின்னு பராசர முறையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதில் விருச்சிக லக்கணக்காரனுக்கு 2, 5 ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இந்த இடத்தில் இருந்தால் இந்த பலன், ரிஷப லக்கணக்காரனுக்கு 2, 5 கூடிய புதன் இந்த இடத்தில் இருந்தால் இந்த பலன், இது மாதிரி வேறுபடுத்தி பராசர முறையில் ஏதாவது ஒரு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. இது ஒரு நுட்பமான ஒரு சிந்தனை. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஒற்றித்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்களுக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 2ஆம் ஆதிபத்தியம் வரும், 4ஆம் ஆதிபத்தியம் வரும், 6ஆம் ஆதிபத்தியம் வரும், 8ஆம் ஆதிபத்தியம் வரும், 10ஆம் ஆதிபத்தியம் வரும், 12ஆம் ஆதிபத்தியம் வரும். ஆனால் ஒற்றித்த பாவம் இன்னொரு ஒற்றித்த பாவம் அப்படின்னு வரவே வராது. 1, 3, 1, 5, 1, 7, 1, 9, 1, 11ங்கிற ஆதிபத்தியம் எந்த கிரகத்துக்கு வராது. அப்போ இந்த ஆதிபத்திய ரீதியில் உள்ளதில் நமக்கு இந்த 2 வகையான ஆதிபத்தியம், தேவகுழுவுக்கு வரக்கூடிய ஆதிபத்தியம் அப்படியே அசுர குழுவுக்கு வரும். அப்போ இந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிந்த வரையில் பிருகு சம்ஹிதை அப்படின்னு ஒரு நூல், அந்த பிருகு சம்ஹிதைங்கிற ஒரு நூலில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த அந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு 12 லக்கணங்களுக்குமே உங்களுக்கு அதில் போட்டுக்கிற விளக்கம், ஆர்வமுள்ளவர்கள் அதை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அது வந்து இந்த சந்தேகங்களுக்கு அது கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 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 வேறுபாடுகள் இப்போ நான் வந்து நீண்ட காலமாக சிந்திச்சது, என்னுடைய சிந்தனை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் இந்த கோணத்தில் சிந்திச்சு பார்த்தா கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த பிருகு சம்ஹிதை அப்படிங்கிற நூலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிருகு சம்ஹிதை நூல் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் புஸ்தக மகால் வெளியீடு ஒன்று போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. இன்னொன்று காசியில் வெளியிட்டிருக்காங்க பிருகு சம்ஹிதை. இப்போ அந்த அமேசான் ஃபிலிம் கார்ட்டிலலாம் தொடர்பு பண்ணிங்கன்னா இந்த புக்கு இப்போ கிடைக்கும். இது இந்த ஒரு விஷயத்துக்கு தெளிவுபடுத்தலாம். அதாவது இந்த உதாரணத்துக்கு இப்போ துலா லக்கணத்துக்கு 3ஆறு கூடிய குரு பகவான், அப்போ மேச லக்கணத்துக்கு 3ஆறு கூடிய புதன். இந்த 3ஆறு கூடிய ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு வருகிற பொழுது அந்த காரகத்துவ ரீதியில்
அந்த பாவகத்தோடு இணைத்து பலன் சொல்கிற மாதிரி ஒரு நூலில் தெளிவாக யாருமே எழுதலை. மாதேஸ்வரர் முதல் கொண்டு கூட எழுதலைன்னு சொல்லுவான். இதுக்கு விடை அந்த பிருகு சம்ஹிதையில் அந்த பிருகு சம்ஹிதை நூலில் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் 9 கிரகங்களும் இருக்கக்கூடியதுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு சிந்தனை. இப்போ ஒரு பராசர முறையில் இப்போ ஒரு ஆண் ராசி லக்கணமாக வருது. இந்த ஆண் ராசி லக்கணமாக வருகிற போது பார்த்தீங்கன்னா 1-5-9க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய அந்த கிரகங்களுக்கு அது என்ன குழுவை சார்ந்த கிரகமோ அதே கிரகங்களுக்கு 4-8-12 ஆதிபத்தியமும் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். எந்த ஆண் ராசியை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆண் ராசி இப்போ தனுசு லக்கணம் ஆண் ராசின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இந்த தனுசு லக்கணத்துக்கு 5-9 செவ்வாயும் சூரியனும். அதே இது 4-8-12 பாருங்க. 4 குரு, 8 சந்திரன், 12 செவ்வாய். இது அந்த ஆண் ராசி லக்கணமாக கொண்டவர்களுக்கு உங்களுக்கு அந்த 1-5-9க்கும் 4-8-12க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நம்ம பார்க்கலாம். சரி, பெண் ராசி லக்கணமாக இருக்கு. இது 2-6-10. இப்போ ரிஷப லக்கணம்னா பெண் ராசி. அந்த குடிக்கலாம் மூக்கம் தோசை கேட்டாலும் போகும் டீயா டீ டைமா ரைட். இப்போ அந்த ரிஷபராசி அப்படின்னு வரும்போது பெண் ராசி. இப்போ 1-5-9க்கு உரிய அதே குழுவை சார்ந்த கிரகம் தான் 2-6-10க்கும் வரும். இப்போ இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதன் வீடு. அப்போ சுக்கிரனுடைய அணியை சார்ந்தது தான். 6ஆம் இடம்னு வருது, சுக்கிரனே வருது. 10ஆம் இடம் சனி. அப்போ பெண் ராசி லக்னமாக கொண்டவர்களுக்கு 1-5-9 2-6-10 அதே கிரகங்களே வரும். ஆண் ராசி லக்னமாக கொண்டவர்களுக்கு 1-5-9 4-8-12 அதே கிரகங்களே வரும். இப்போ இந்த மாதிரி வருகிற பொழுது நம்ம 6ஆம் இடம் மோசம், 8ஆம் இடம் மோசம், 12ஆம் இடம் மோசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இப்போ நம்ம இந்த ஆண் ராசிக்கு உங்களுக்கு 8ல் அதே அதே கிரகம் இப்போ மேச லக்கணம்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் தானே ஆதிபத்தியம் பெறாரு. அது மாதிரி 12ஆம் இடம்ங்கிற போது பாக்கியாதிபதி குருதானே அது ஆட்சி பெறாரு. அப்போ நமக்கு 6-12 தீய பலனை தருங்கக்கூடிய இடத்துக்கு விதிவிலக்கு அளிக்கிற மாதிரியான சில நுட்பம் இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இது மாதிரி நம்ம இந்த பராசர முறையில் பாரம்பரிய முறையில் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் குமாரசாமி முதற்கொண்டு ஜாதக அலங்காரம் வரை எல்லா நூல்களுமே உங்களுக்கு நம்முடைய இந்த பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாடி முறை அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்திருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா இல்லைங்க, அது ஏற்கனவே இந்த நாடி எப்படி நடைமுறையில் வந்திருக்குன்னா சந்திரகலா நாடின்னு ஒரு நூல், முழுமையான நூல் அது கிடைக்கிது. ஆர் சந்தானம் அவர்கள் அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. சாகர் பப்ளிகேஷனில் கிடைக்கும், இப்பயும் கிடைக்கும். அது 3 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு நுட்பம்னா அந்த நாடி அம்சங்கள் அப்படின்ட்டு ஒரு சரராசி அதை 150 அந்த நாடி அம்சங்களை எப்படி பிரிக்கணும். ஒருத்தருக்கு உபயராசி, அந்த உபயராசியை 150 சப்டிவிஷனை எப்படி பிரிக்கிறது. ஸ்திரராசி அதை 150 சப்டிவிஷன் எப்படி பிரிக்கிறது. இந்த 3 வகையில் பிரிப்பது எப்படிங்கிறதுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முறையில் நீங்கள் ஒரு ஜாதகத்தில்
அந்த 150 நாடி அம்சத்தில் எந்த நாடி அம்சத்தில் அந்த ஜாதகருடைய ஜனனமாகியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த நாடி அம்சத்துக்குரிய பலன்களை நீங்கள் பார்த்தா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 70% ஒத்து வரும். ஆனால் நடைமுறை நாம் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு முழுமையான ஒரு நூல் நமக்கு அந்த சந்திரகலா நாடிங்கிற 3 பாகங்களையும் ஆர்வம் உள்ளவர்கள் வாங்கி நீங்கள் படிங்களா. இதை நம்ம சிஜி ராஜன் இதை சுருக்கமாக சந்திரகலா நாடின்னு தமிழில் மொழிபெயர்த்துக்கிறாரு. அதில் சில ஜூஸ் மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு நாடி அம்சத்தையும் எப்படி கண்டுபிடிச்சு அந்த ஒவ்வொரு நாடி அம்சத்துக்கும் உரிய பலன்கள் என்ன அப்படின்னு விளக்கமாக அவர் சொல்கிறார். அதனால் நீங்கள் ஆர்வம் உள்ளவங்க ஆரம்பத்தில் சிஜி ராஜனுடைய அந்த சந்திரகலா நாடியை வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறமேல ஆங்கிலத்தில் ஆர் சந்தானம் அவர்கள் எழுதிய அந்த சந்திரகலா நாடி 3 பாகங்கள் உள்ளதை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அது ஒரு வகையில் நாடி அம்சத்துக்குரிய ஆதாரமான நூல் அது. அடுத்தது இப்போ உங்களுடைய கைரேகையை வைத்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில் மாதிரியான இடங்களில் உங்களுக்கு நாடியில் நம்முடைய முன்னோர் முனிவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு முதலாவது பொதுக்காண்டம் அப்படின்னு ஒன்று படித்து காமிப்பாங்க. அந்த பொதுக்காண்டம்ங்கிறது அது உங்களுக்குரிய ஏடுதானு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க. இதில் உண்மையான ஏடு கிடைக்கிறது அபூர்வம். அதனால் அந்த முறையை முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு சில உண்மையான நாடி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் அதிகபட்சம் இந்த முறையில் ஏமாற்றுகள் அதிகம். அந்த பொதுக்காண்டம் நம்மக்கிட்ட படிக்கிற போது நம்மக்கிட்ட சில விஷயங்களை கேதர் பண்ணிடுவாங்க. நாம் நம்மளை அறியாமல் சொல்லுவோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ நான் நாடி ஜோதிடம் பார்க்குறேன். நான் பார்த்த அந்த நாடி ஜோதிடர் பேர் தனுஷ்கோடி நாடார், சோழவந்தான்காரர். அவர் எம்ஜிஆருக்கு நாடி ஜோதிடம் பார்த்து அந்த நாடி ஜோதிட முறையில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் இங்கே தெத்துப்பட்டியில் ராஜகாளியம்மன் கோவிலே கட்ட வச்சார் ஆச்சுங்களா. அது ஆரம் வீரப்பன் காலத்தில் அந்த தனுஷ்கோடி நாடாருடைய நாடி ஜோதிடத்தை நம்பி ஜானகி அம்மாவும் ஆரம் வீரப்பன்களாம் இருந்து கட்டின கோயில் தான் ராஜகாளியம்மன் கோயில். வித்வான் வே லட்சுமணனுடைய மேற்பார்வையில் அந்த கோயில் கட்டப்பட்டது. அவர்கிட்ட நான் நாடி ஜோதிடம் பார்க்குறேன். அப்போ பொதுக்காண்டம் படிக்கிற போது நம்மளை அறியாமலே சில விஷயங்களை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். விளக்குவேன் இவன் தந்தை நாமம் 2 அச்சரத்தில் அப்படின்னு அவர் படிப்பார். அந்த என் சீர்திருத்த மாதிரி படிக்கிற மாதிரி படிப்பார். நாம் 2 அச்சரம் இல்லைங்களே அப்படின்னோம்னா அப்போ என்ன இந்த மாதிரிங்க ராமசாமி அப்படின்னு சொல்லிடுவேன். ஓ அப்போ உங்களுக்கு அந்த பொருந்தாது. அப்போ அதுக்கு அந்த திரிசூல குக்குடாங்கி ரேகை 5 புள்ளிங்கிறத மாற்றி 7 புள்ளின்னு படித்து அப்புறம் 2 அச்சரத்தில் அப்படின்னு அதை மாற்றி படிக்கிறார். இந்த பொதுக்காண்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த என்கிட்ட இந்த சில விஷயங்கள் கிடைச்சிச்சு இல்லையா, அதுக்கப்புறமேல் எனக்குன்னு உரிய ஏடுன்னு எடுக்கிறார். அந்த ஏட்டில் அவர் என்ன சொல்றாரு, விளக்குவேன் இவன் தந்தை நாமம் ராவணனை கொண்டோன் பேராம். அதாவது அதை எவ்வளோ டீசெண்டாக சொல்லி எங்கள் அப்பாவே ராமசாமி தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அந்த நாடியில் அவர் படிக்கிற போது விளக்குவேன் இவன் தந்தை நாமம் ராவணனை கொண்டோன் பேராம் அப்படிங்கிறார். அது மாதிரி நான் ஓவிய ஆசிரியராக வேலை பார்க்குற போது நாடி ஜோசியம் பார்க்குறேன். அது அவருக்கு தெரியும். அதனால் வாகுள்ள உருவமதை படம் வரைந்து வகையுடன் சிறார்களுக்கு உண்மை செப்பி அப்படின்னு அதை அந்த வெண்பாடு சொல்கிற மாதிரி சொல்கிறார். இது மாதிரி அந்த நாடி ஜோடம் பார்க்கக்கூடியதில் எனக்கு தெரிஞ்ச வரையில் நம்பகமானவர்கள் மிக குறைவு.
அதிகபட்சம் வந்து ஏமாத்துறவங்களாக தான் இருக்கிறாங்க. இது ஒரு வகையான நாடி சிஸ்டம். இன்னொன்று, உமங் தனேஜா அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்கார், இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் வந்து கேபி சிஸ்டத்தில் அந்த சப்ளாடு அந்த முறை, அதாவது இப்போ நம்ம திசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறோம் இல்லையா, அப்போ அந்த அந்தரம் வரைக்கும் போகக்கூடிய அந்த கணிதத்தில் அதை வந்து அவர் நாடியாக பயன்படுத்தி பலன் சொல்லலாம் அப்படின்ட்டு அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஆசிரியர் பேர் உமங் தனேஜா. அவர் இன்னைக்கு ஆசிரியர் இருக்கிறாரு. அவர் எழுதின புத்தகங்களும் கிடைக்கும். அது ஒரு வகையான முறையில் வந்து அந்த நாடி ஜோடுன்னு சொல்கிறாரு. ஆனால் பரவலாக பொதுமக்கள் செல்வாக்குக்கு உட்பட்டு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த ஆர்ஜி ராவனுடைய புருகுநந்தி நாடி சிஸ்டம் தான் இன்னைக்கு வந்து அதிகபட்சம் பயன்படுத்தப்படக்கூடிய நிலையில் இருக்குது. அதில் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் கிரகம் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை கோச்சாரத்தில் எந்த கிரகம் வந்து தொடுகிறதோ அப்போது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 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 உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ என்னுடைய ஜாதகம், இப்போ எனக்கு வந்து ஜனனகாலத்தில் குரு பகவான் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார். ஜனனகாலத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். எனக்கு சனி பகவான் ஜனனகாலத்தில் மிதுன ராசியில் இருக்கிறார். இப்போ என்னுடைய லக்னாதிபதி வந்து சுக்கிரன், அவர் வந்து மேச ராசியில் இருக்கிறார். இது வந்து ஏன் முக்கியமாக சொன்னால், இன்றைக்கு ஆண் ராசியில் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். என்னுடைய ஜனனகாலத்தில் என்னுடைய சனி எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. அப்போ அது திரிகோணமாக இருக்குது. ஜனனகாலத்தில் என்னுடைய குரு பகவான் எங்கே இருக்கிறாரு? சிம்மத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அந்த குரு பகவான் எங்கே வந்தார்? இன்னைக்கு மேசத்துக்கு வர்றார். மேசத்துலேருந்து திரிகோணத்தில் சுக்கிரன் வந்தார். திரிகோணத்தில் குரு எனக்கு ஜனனகாலத்தில் இருக்கார். இப்போ என்னுடைய லக்னாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு மேசத்தில் இருக்கிறார். இப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ இந்த குரு பயிற்சி முழுமையாக இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துக்கு இந்த குரு வந்ததுனால இப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சரியாக வரதில்லை. இது கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் என்ன ராசிக்காரன் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கோச்சார குரு ஜனனகால குருவுக்கு ஒற்றித்த ராசிகளில் வருகிற பொழுது, ஜனனகால சனி ஜனனகாலத்தில் இருந்த ராசிக்கு ஒற்றித்த ராசிகளில் கோச்சாரத்தில் வருகிற பொழுது உங்களுக்கு அந்த ஆண்டு அவருக்கு நல்ல பலன்களை செய்யுங்கிறத நிதர்சனமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு இந்த வருஷம் இந்த குரு பேசி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மாதிரி இந்த கோச்சார பலன்களையும் நம்முடைய ஜனன ஜாதகத்தோட இணைச்சி பார்க்குற போது நமக்கு பலன் எடுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குது. இதை வந்து இந்த சரலக்கணத்துக்காருக்கு இது பாதகஸ்தானம், சரலக்கணத்துக்கு இது பாதகம், இது இந்த மாதிரி கன்ஃபியூஷன். இது பாசக கிரகம், இது வேதக கிரகம், இது காதக கிரகம். அதை கோச்சாரத்தில் இந்த கிரகம் இங்கே இருக்கிற போது அதை அந்த பலனை தடுக்கக்கூடிய இன்னொரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த பலன் வேலை செய்யாது. இது போன்ற பராசர முறையில் உள்ள இந்த ஒரு குழப்பமான விதிகள் எல்லாமே இல்லாமல் நம்ம பலன் வந்து வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கையோடு சொல்லலாம். அவங்களுக்கு அது நாளைக்கு நடைமுறை நடக்கிற போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரிலேபிளாக நாம் ப்ராக்டிக்கலாக நாம் பராசர முறையை தவறுன்னு சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. கடினமான முறை, பராசர முறை சற்று கையாளுவதற்கு கடினமாக இருக்கிறது. ஆனா காரகத்துவ ரீதி, கிரக காரகத்துவ ரீதியை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய இந்த நாடி முறை வந்து நமக்கு வந்து பலன் சொல்வதற்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கிறது. ரெண்டாவது, பராசர முறையில் வந்து பார்க்குற போது இந்த கிரகம் ராசியில் எங்கே இருக்குது, நவாம்சத்தில் எங்கே இருக்குது, திரைக்காணத்தில் எங்கே இருக்குது,
சப்தாம்சம் எப்படி, வைசேசிகாம்சம் எப்படி, இது மாதிரி இந்த சோழச வர்க்க பலனை பூரா என்னைக்கு பார்த்து நாம் ஒரு பலன் சொல்ல முடியும்? இது அது மாதிரி அதிகமான காலங்கள் இல்லாமல் மிக குறுகிய காலத்திலே வந்து சொல்வதற்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது. ரெண்டாவது இந்த லக்கணத்தில் லக்கணம் கணிதத்தில் இந்த லக்கணம் இது மேச லக்கணமா ரிசர்வ் லக்கணமா, லக்கண சந்திப்பில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு ஜோசியர் வந்து மேச லக்கணம் போட்டிருக்காரு. அதே நம்ம வந்து வாக்கிய கணிதத்தில் வந்து கணிச்ச ஜாதகம் நம்ம திருக்கணிதப்படி கணிச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு மீன் லக்கணம் வருது. இப்போ இது ரைட்டா அது ரைட்டா அப்படிங்கிற காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நாடியில் வந்து நமக்கு இந்த குழப்பமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மட்டும் வச்சு நாம் வந்து அந்த சில முடிவுக்கு வர்றோம். அந்த மாதிரி நம்ம வருகிறதுல ஒரு சில வந்து ஒரு சுருக்கமான முடிவு எந்த காரகத்துவமாக இருந்தாலும் அந்த காரகத்துவம் உள்ள கிரகத்திற்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த காரகத்துவமே வேலை செய்யாதுங்கிறாங்க. இப்போ குரு பகவான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு 2, 12 கிரகம் இல்லை, 5, 7 கிரகம் இல்லை. அப்போ அவங்களுக்கு புத்திர பாக்கியம்னு சொல்றதுக்குரிய யோகம் கம்மிங்கன்னு சொன்னான். பெரும்பாலும் வந்து புத்திர பாக்கியம் இல்லைங்கிற மாதிரியான பதில் தான் வருது. இது போன்று அந்த காரகத்துவ கிரகத்தினுடைய நிலையை மட்டும் மையமாக கொண்டு அந்த காரகத்துவ கிரகத்துக்கு தொடர்பு உள்ள பாவகங்களில் அதற்கு நட்பு கிரகங்கள் இருந்தால் அந்த காரக பலன் அந்த ஜாதகருக்கு சாதகமாக அமைகிறது. பகை கிரகங்கள் இருந்தால் அந்த காரக பலன்கள் அந்த ஜாதகருக்கு சரிவர கிடைப்பதில்லை. இது மாதிரி சுருக்கமாக சொல்லக்கூடிய மாதிரியான நடைமுறை நமக்கு நாடி ஜோடத்தில் இருக்கு. அப்படிங்கிறனால இன்னைக்கு பராசர முறையில் உள்ள அந்த கணிதத்தின் அடிப்படையில் நாடி ஜோட முறையில் நாம் பலன் சொன்னால் நமக்கு காலமும் மிச்சம், அதே நேரத்தில் வரக்கூடியவங்களையும் நம்ம திருப்திகரமாக சொல்கிறோங்கிற நம்பிக்கையும் ஏற்படுதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை இந்த நாடி ஜோடத்தை எழுதியிருக்கக்கூடிய ஹரிகரன் ஒருவர் தொழிலும் நாடி ஜோடமுன்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் அளிக்கிறார். அவர் ஃபஸ்ட்டு சொல்வார் ஹவு டு ஜட்ஜ் ஹாரோஸ்கோப்பு. அது வந்து பாரம்பரிய முறையில் எழுதப்பட்ட அருமையான நூல். அது போன்ற அந்த பலன் கூறக்கூடிய முறைகளெல்லாம் தவறு என்று அர்த்தம் அல்ல. அது கடினமாக இருக்கிறது என்பதற்காக சற்று சுலபமாக ஜோதிடர்கள் வாடிக்கையாளர்களை அணுகுவதற்கு இது வசதியாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நாடி ஜோதிடத்தில் இந்த நான் புத்தகம் நான் எழுதுறேன் அப்படின்னு ஹரிகரன்கிறவர் ஒரு தொழிலுக்கும் நாடி ஜோசியத்துக்குள்ள சம்பந்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் முன்னுரையிலே இதை சொல்கிறார். அதனால் நானும் வந்து பார்த்தோட பராசர முறையை நாம் குறை சொல்வது என்பதை விட பராசர முறையில் பல்வேறு முரண்பாடுகள் எல்லாம் அந்த களையப்பட வேண்டிய சில சிந்தனைகள் அதை இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன 10ஆம் பாவத்தை தகப்பாச்சாரன்னு வட இந்தியக்காரன் வைக்கிறான். தென்னிந்தியாவில் 9ஆம் பாவத்தை தகப்பாச்சாரன்னு நம்ம சொல்கிறோம். பிவி ராமன் உட்பட 9ஆம் பாவம் தான் தகப்பாச்சாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 10ஆம் பாவம் தகப்பாச்சாரன்னு சொல்கிறது பராசர முறை தான், 9ஆம் பாவம் தகப்பாச்சாரன்னு சொல்கிறதும் பராசர முறை. இது மாதிரியான சில அமைப்புகள், அது மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், இதில் வந்து தசாபதி காலங்கள் வித்தியாசம். அப்புறம் இதில் அயனாம்சத்திலேயே வந்து உங்களுக்கு கேபி ஒரு அயனாம்சம் ஃபாலோ பண்ணுவார், சிஜி ராஜன் ஒரு அயனாம்சம், அப்போ ஜேஎன் பாசின் ஒரு அயனாம்சம், நகரி ஒரு அயனாம்சம். இது மாதிரி அந்த அயனாம்ச வேறுபாடுகள் வந்து இதுதான் கரெக்டான அயனாம்சம் அப்படின்னு துல்லியமாக நாம் இன்னும் கணிதத்தில் வர முடியாமல் தான் இருக்கிறோம். அதனால் இது போன்ற நிலைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்ட இதில் வந்து வேறு ஏதாவது உங்கள் சார்பாக ஏதாவது வினா கேள்வி ஏதாவது இருந்தால் எனக்கு முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிங்க ஐயா. சரி.
ஸோ இங்க ஐயா சென்னைக்கு வந்திருந்தாங்க. அதை ஒட்டி ஒரு லைவ் செஷன் பண்ணிடுவோன்றதுனால நம்ம ஸ்டார் அகாடமி அலுவலகத்திலே வச்சு இந்த லைவ் பண்ணோம். ஸோ அதனால சின்ன சின்ன டெக்னிக்கலா சில விஷயம் இருக்கலாம். பட் ஆனா ஏன்னா ரொம்ப ஏர்லியரா ஐயா அந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணும்போது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஸ்டார் அகாடமி ஆரம்ப கட்டத்துல ஐயாவுடைய நிகழ்ச்சியை பண்ணியிருந்தோம். அது பண்ணும்பொழுது அங்க ஐயாவுடைய பகுதியில் இருந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் மற்ற விஷயத்தினால நம்மளால அதை கனெக்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. அதனால ஐயா சென்னைக்கு, அதுவும் ஸ்டார் அகாடமியுடைய நேர்முக வகுப்பு சென்னையில் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும். நாளைக்கு ஐயா தான் கைரேகையும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்புல சென்னையில நேர்முக வகுப்புல வகுப்பு எடுக்கிறாங்க. ஸோ இதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு ஐயாவை இந்த நேர்முக செஷன்ல பேச வைக்கலான்றதுனால இந்த நேர அவகாசம், அங்க வகுப்பையும் ஆரம்பிச்சுட்டு வந்து இந்த செஷனையும் ஆரம்பிக்க வேண்டியதுனால நேர அவகாசம் இல்லாதனால ஐயாவை அறிமுகம்ங்கிற விஷயத்துக்குள்ள ஆரம்பத்தில் நான் போகாம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும்னு பண்ணிட்டேன். பட் ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் நம்மிடையே இருக்கக்கூடிய மிக மூத்த ஜோதிடர்கள் அப்படின்னா விரல் விட்டு சொல்லக்கூடிய சிலர்கள்ல நம்ம சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயாவும் ஒருவர். அதே மாதிரி நம்ம மாதேஸ்வரன் ஐயா, இவங்கெல்லாம் ஒரு சமகாலத்து ஜோதிடர்கள். ஸோ இன்றைக்கு அவங்களுடைய செஷன் கிடைச்சிருக்குன்றது நமக்கு அது ஒரு பெரும் பாக்கியம் தான். இது நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு குறை இருந்துச்சு, ஐயாவுடைய நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆரம்பத்துல பண்ண முடியாம ஆயிடுச்சு இன்டர்நெட் சிக்கல்னு. பட் இறைவன் அதுக்கு மாற்றாக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். முதல்ல அந்த அடிப்படையில இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கைரேகையில மிகச்சிறந்த நிபுணத்துவம் உள்ளவங்க நம்ம சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா. ஆரம்பத்துல அவங்க 7வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்தே அவங்களுக்கு இதுல கைரேகையில ஆர்வம் வந்துச்சு. அந்த காலத்துல மிகச்சிறந்த துப்பறியும் நாவல் மற்ற விஷயங்களுக்கு பெயர் போனவர் தமிழ்வாணன், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்றைக்கு அவர் கல்கண்டு அப்படிங்கிற ஒரு சிறு இதழ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஐயா அவருடைய 7ஆம் வகுப்பு ஏதோ படிக்கிற காலத்துல அந்த கல்கண்டு புத்தகத்துல கைரேகை பற்றி எழுதியிருந்ததை படித்து முத அவருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லை, கைரேகையில் ஆர்வம் இருந்து அவங்க தமிழ்வாணன் எழுதிய விஷயங்கள்லாம் குறிப்பெடுத்துக்கிட்டு இவங்க சில விஷயங்களை மக்களுக்கு குறிப்பெடுத்திருந்தாங்க. இதுல நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு அந்த கைரேகை அடிப்படையா வச்சு சொல்லும் பொழுது அது மக்கள் வந்து சரியா இருக்கு, சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மேலும் மேலும் ஆர்வம் மேலிட்டு கைரேகையில ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக ஐயா தன்னை மேம்படுத்தி இருந்தாங்க. ஐயா தன்னுடைய பால்ய வயசுல திருவி கல்யாண சுந்தரனார் அன்றைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திருவிக்காவனுடைய ஒரு தீவிர பற்றாளராக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு முறை திருவிக்கா அவர்கள் ஜோதிடத்தை பற்றி சொல்லும்போது, ஜோதிடம் என்பது ஒரு மெய்யான கலை, ஜோதிடம் உண்மையான விஷயம் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு உரையில சொல்லும்போது ஐயாவுக்கு அப்பதான் ஜோதிடத்தை பற்றி ஒரு தாக்கம். திருவிக்கா சொல்லிட்டாரு ஜோதிடம் உண்மையானது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா நம்ம ஜோதிடமும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கைரேகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கூடுதலா ஜோதிடத்தையும் சேர்த்து ஐயா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கு உரையில பாத்தீங்கன்னாலே தெரியும், ஜோதிடத்தை அவங்க வந்து ஜோதிடத்துக்கு குருநாதரா ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஐயாவுக்கு முறைப்படி அந்த ஜோதிட விஷயத்தை அவங்களுடைய குருநாதர் கல்விங்கிற அடிப்படையில பெருசா இல்லைனாலும் அவங்களுடைய அனுபவ ஜோதிட விஷயங்களை ஐயாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல பிரபல ஜோதிடர் புலியூர் பாலு, அவங்கதான் அந்த ஜோதிடத்தை செழுமைப்படுத்தி முறைப்படி எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்தையும் ஐயாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு ராஜகோபாலாச்சாரி அவங்கதான் ஐயாவுக்கு ஜோதிட குருநாதர். இதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி
நம்ம புலியூர் பாலு ஐயா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுக்கு மத்தியில இன்றைக்கு தமிழ்நாட்டுல கைரேகை அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்ற விஷயம் இல்லை, ஐயா மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா 7வது படிக்கிறது இன்னைக்கு ஐயாவுக்கு 79 வயதாகுது. ரொம்ப எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு சங்கடம், ஐயாவை ரொம்ப சிரமப்படுத்திட்டோமோ அவ்வளவு தூரத்துல இருந்து அழைச்சிட்டு வந்து அப்படின்னு இருந்தாலும் கூட, பட் ஜோதிட உலகத்துக்கு இந்த விஷயங்கள் ஞானங்கள்லாம் ஒரு ஆவணப்படுத்தப்பட முடியாம போயிடுமோங்கிற ஒரு மனசுக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்துக்கு தீர்வாத்தான் இந்த நிகழ்ச்சியுமே நான் பாக்குறேன். அதனால ஐயாவுடைய சரீர ரீதியான சிரமங்கள் இருந்தாலும் ஐயா கிட்ட உங்கள் எல்லோர் சார்பிலும் என் சார்பிலும் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஒரு நன்மையான விஷயத்துக்காகத்தான் ஐயா வந்து இந்த வகுப்பையும் மற்றத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடிப்படையில அவங்க வந்து பெயர்ல சின்னாலப்பட்டி தங்கவேலு அப்படின்னு ஐயா அவங்க பேரை வச்சிருந்தாலும் கூட அடிப்படையில அவங்க சிவகாசி அருகில் இருக்கக்கூடிய தாயல்பட்டி அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். பின்னால அவங்களுடைய வருமானம் பிழைப்பு அது சம்பந்தமா சின்னாலப்பட்டிக்கு வந்து அங்கேயே நீண்ட காலமாக குடியிருந்து விட்டு இருந்த காரணத்தினால சின்னாலப்பட்டி தங்கவேலு அப்படிங்கிற அந்த பெயர் நிலைத்திருக்கு. ஸோ இன்றைக்கு ஜோதிட உலகத்திலும் சரி, கைரேகையில் ஈடுபாடு கொண்ட மக்களுக்கும் சரி ஐயாவை தெரியாம இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட நெடிய ஜோதிட அனுபவம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது ஏகப்பட்ட புத்தகங்களை ரெஃபர் பண்ணாங்க, ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள். ஜோதிட உலகத்தில் நிறைய புத்தகங்களை படித்தவர்கள ஐயாவும் ஒருத்தர். ஸோ அவங்க வீட்டில் போய் பார்த்தோம்னா புத்தக அலமாரிகளுக்கு மத்தியில மறைஞ்சிருப்பார். அவ்வளவு ஏகப்பட்ட புத்தகங்களை சேமிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு புத்தகங்களையும் பக்குவப்படுத்தி பைண்டிங் பண்ணி ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. புத்தகங்களை படிக்கிறது இதுதான் ஐயாவுடைய பிரதானமான பணி. இதுக்கு இடையில அவங்க கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற வரவங்க, கைரேகை பார்க்கறவங்களுக்கு ஆலோசனை பண்றது. இந்த 79 வயதிலும் இந்த பணியை பாருங்க. சென்னைக்கு வகுப்புக்கு வர முடியுமா அங்கேயான்னு கேட்கும்போது எந்த தயக்கமும் இல்லை, வரனே அப்படின்ட்டார். ஆனா இந்த வெயில், இந்த அவங்கள அவ்வளவு சிரமங்கள் மத்தியிலும் அவங்களுக்கு அந்த ஜோதிடத்தின் மீது அந்த ஒரு பிரியம், சுவாசம் இன்னைக்கு நம்ம முன்னால இன்றைக்கு செஷன்ல உட்கார வச்சிருக்கு. நேர்முக வகுப்புக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுல இது ஒரு ஸ்டார் அகாடமிக்கு இது ஒரு சிறப்பானது ஒரு செஷன். இதுல கலந்துகிட்ட ஐயா அவர்களுக்கும் இதுல பங்கேற்ற அன்பர்கள் அனைவருக்கும் பராசர ஜோதிட முறையும் நாடி ஜோதிட முறையும் அப்படிங்கிற தலைப்புல ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை நாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய ஜோதிட அனுபவத்திற்காக நம்ம இதை மேலும் செழுமைப்படுத்துவோம் அப்படின்னு உங்க அனைவருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல அறிமுகப்படுத்த முடியல, செஷன் துவக்கணும், டைம் ஆயிடுச்சு. நாங்க அந்த நேர்முக வகுப்புல இருந்து இங்க அழைச்சிட்டு ஸ்டார் அகாடமி அலுவலகத்துல இருந்து பண்றதுக்கான கொஞ்சம் அவகாசம் குறைஞ்சதுனால ஆரம்பிச்சிட்டோம். அதனால இப்ப இடையில அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம். கைரேகை சம்பந்தம்னா ஒரு விரிவான ஒரு புத்தகமும் எழுதியிருக்காங்க. அந்த அளவுல ஒரு சிறப்பு வாய்ந்த ஜோதிடர், ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர் இன்றைக்கு நம்முடைய செஷன்ல பங்கேற்றது நம்ம அனைவருக்கும் ஒரு பாக்கியம், ஒரு மட்டில்லாத மகிழ்ச்சி. ஸோ அட்சய திருதியைக்கு அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா? அட்சயம்னா வளர்றது. ஸோ நம்முடைய ஜோதிட ஞானம் வளர்வதற்கு இந்த வரக்கூடிய அட்சய திருதியை நன்னாள்ல நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம். ஏன்னா அட்சய திருதினா எல்லாரும் தங்கம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு தவறான நம்பிக்கையா இருந்தாலும் கூட நமக்கு ஐயா கிடைச்சது ஒரு தங்க சுரங்கம். அந்த அளவுல இறைவனுக்கும் ஐயாவுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம கொஸ்டின் செஷனுக்கு போலாம். ஸோ அன்பர்கள், இன்றைக்கு ஐயா நிகழ்த்திய உரை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அதாவது உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வரிசைப்படி அழைக்கிறோம். அன்பர்கள் ஐயா கிட்ட அதற்கான கேள்விகளை கேட்கலாம், ஐயா அதற்கான பதில்களை கொடுப்பாங்க. ஓகே, நன்றி. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களும் வரிசைப்படி அழைக்கிறோம்.
முதல்ல திரு சுரேந்திரன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை பேசலாங்க. முதலில் உங்களுக்கு தான் சார் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி அவர் ஒரு சீனியர் மூத்த ஜோதிடர் தங்கவேலு சார் நீங்க ஏற்பாடு பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தகவல் சார் அவர் சொல்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவர் ஏஜுக்கு தான் என்னுடைய வயசு, 2 பேருக்கும் ஒத்து வயசுன்னு நினைக்கிறேன். நானும் 78 கடந்துட்டேன். என் வயசுல தான் அவரும் இருக்காரு. ஆனா அவர் சின்னாலப்பட்டியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காருன்னா அவர் உடல்நலம் நல்லா இருக்கு. அவர் 100 ஆண்டு நல்லா இருப்பார். அங்கேயிருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டாருன்னா இங்க இருந்து இன்னொரு 20 வருஷம் நல்லா இருப்பார். 100 ஆண்டு இருந்து ஜாதகத்துக்கு நல்லா சேவையெல்லாம் செய்யணும். அப்புறம் நான் இந்த அவர் கிளாஸ்ல கலந்துக்கலாம்னா என்னால் நான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறதில்ல. அவர் ஆன்லைன்ல கிளாஸ் போட்டிங்கன்னா நான் கலந்துக்கிற முடியும். இன்னைக்கு எடுத்த கிளாஸ் தான் ரொம்ப அருமையா பிரமாதமா இருந்தது. நான் மதுரைக்காரன் தான். சின்னாலப்பட்டிக்கு நான் போதெல்லாம் எனக்கு அப்போ ஜோதிடத்தை பத்தி எனக்கு ஆர்வம் கிடையாது. சின்னாலப்பட்டிக்கு நிறைய தடவை போயிருக்கேன், அடிக்கடி போயிருக்கேன். இங்கே அப்பெல்லாம் அதுக்கு ஜோதிட ஞானம் கிடையாது. இப்போ மதுரையில இருக்கேன். நான் ஒரு தடவை போய் அவரை நேரிலே சந்திக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. அவருடைய கொடுத்ததுக்கு இன்னைக்கு அச்செய்தி அன்னைக்கு அவருடைய உரையை கேட்டது, அவருடைய பாடங்களை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு அவருடைய புஸ்தகம் வேணும் சார். நம்ம கிட்ட இருக்கா சார்? அகாடமியில கிடைக்குமா சார்? கைரேகை புஸ்தகம் அவரது சார். நீங்க ஸ்டார் அகாடமில இருந்து நான் வாங்கிக்கிறேன் சார். புத்தகம் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணிட்டு நான் வாங்கிக்கிறேன். சரிங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். நான் மதுரைக்காரன் தான் சார். ரொம்ப நன்றி நன்றி சார். நன்றி. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் முத உங்களை சந்திக்கிறேன். உங்க பேரை நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க தான் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறது செல்வன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எனக்கு சின்னதா 3 கேள்விங்க ஐயா. இந்த நாடி, பிருகுநந்தி நாடி, வெவ்வேறு விதமான நாடிகள், அகஸ்தியர் நாடி, வசிஷ்டர் நாடி நல்லா சொல்றாங்க. அடிப்படையில நாடிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கய்யா? அது நாடி சென்று கேட்பதா அல்லது நாடிங்கிறது ஓலைச்சுவடிக்கான வார்த்தைங்கிறாங்க. நாடி என்றால் என்ன? இப்ப ஒரு சித்த வைத்தியர் இருக்காரு. சரிங்கய்யா. அவர் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாடி பிடிச்சு பாக்குறாரு. சரிங்க. ஓகே ஓகே. அந்த நாடி பிடிச்சு பாக்குறதுனால அவருக்கு அந்த பித்த சம்பந்தப்பட்டதா, சிரத்துவ சம்பந்தப்பட்டதா, வாதம் சம்பந்தப்பட்ட நோயா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு நாடி. சரிங்கய்யா. அதே மாதிரி ஜோதிடத்துல அவருடைய வாழ்க்கை போக்க நாம நிர்ணயிப்பதற்கு ஒரு சுருக்கமான ஒரு அணுகுமுறைக்கு பேரு நாடி ஜோதிடம்னு வச்சுக்கிறாங்க. பல்ஸ் பாக்குற மாதிரி. ஆமா, பகுத்து பாக்குற மாதிரி. ரைட். பல்ஸ் பாக்குற மாதிரி. சரிங்க. ரொம்ப. 2வது கேள்வி ஐயா, நாடியில லக்னம் கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது ஒரு கிரகம் பிறப்பு ஜாதகத்துல இருக்கும்போது அதுக்கு உண்டான 1, 5, 9 வரும்போது அந்த காரகத்துவங்கள் கிடைக்கும்னு சொல்றீங்க. ஒரு கிரகம் பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற இடத்துக்கு 6, 8 மறைந்தால் எப்படிங்க? மறைவே இல்லைங்களா? இல்ல 6, 8 வந்தா எப்படி? ரைட். இது நீங்க கேட்ட கேள்வி. அதாவதுங்க, இந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவையில்லை அப்படின்னு நாடியோடு சொல்லப்பட்டாலும் அந்த பிறந்த நேரத்துக்கு உரிய கிரக நிலைகள் அந்த லக்னம்ங்கிற ஒண்ணு பிறந்த நேரத்தை குறிக்கிறது தான். சரிங்க. அந்த பிறந்த நேரத்துக்குரிய கிரக நிலைகள் நமக்கு அந்த 12 ராசிகள் அமைஞ்சிருது. சரிங்க. அதுல ஒரு கிரகத்துக்கு அதனுடைய நட்பு கிரகங்கள் அந்த கிரகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு 2, 12, அடுத்தது 3, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருக்கிற அளவுக்கு அந்த காரகத்துவ பலன் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும். இப்ப இதுல நமக்கு லக்னத்தை அடிப்படையா வச்சு இந்த பாவம் அந்த பாவம் பார்க்க வேண்டியதில்லை.
நம்ம சரி. எந்த பலன் பார்க்குறோமோ அந்த காரக கிரகத்துக்கு அந்த கிரகத்தை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம். ஆமா. அதனால வந்து இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகம் நாடி சிஸ்டப்படி குருவை வந்து ஜாதகராக எடுத்துக்கணுங்கிறான். அப்ப அந்த குரு பகவானுக்கு வந்து பகை கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கிற அளவுக்கு அந்த ஜாதகருடைய வாழ்க்கை முன்னேற்றம் தடையாகும். அந்த குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களுடைய தொடர்புகள் கிடைக்கிற அளவுக்கு அந்த ஜாதகருடைய வாழ்க்கை கொஞ்சம் வளமாகும். அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் எடுக்கணும் என்கிற வகையில. அப்படிங்கும் போது பிறப்பு ஜாதகத்துல இருந்து அதே இடத்துக்கு கிரகம் வரும்போது இப்ப குரு வந்து அதே இடத்துக்கு வராருன்னு வைங்களேன், ரைட்டு. அப்போ வந்து எந்த மாதிரி பலன்கள் இருக்கும்? இப்ப ஜனன காலத்துல உள்ள குரு பகவான் உங்களுக்கு ஒரு நீச வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு குரு பகவான் கோச்சாரத்துல வந்தா உங்களுக்கு வந்து அந்த நீசம் பெற்ற கிரகம் ஜனன காலத்துல இருக்கிற இடத்துக்கு 3, 5, 7, 9, 11 ஒட்டித ராசியில அது நட்பு கிரகங்கள் இருந்தால் இந்த நீச பலன் நீங்கி நல்ல பலன் தரும். சரிங்க சரிங்க. இது வந்து நாடி சித்தோட ஒரு சிறப்பான ஒரு விதிவிலக்கான விதி. ஆமா. அதனால ஒரு இப்ப ஒரு ஜாதகருடைய பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகத்துக்கு எந்த சூரியன் தொடுகிற பொழுது, சந்திரன் தொடுகிற பொழுது, அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் அந்த அதை தொடுகிற பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் நாடி ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க சரிங்க. ஆமா. இதுல வந்து 8ஆம் இடம்ங்கிறது இப்ப லக்னத்தை மையமாக வச்சு பாருங்க 8ஆம் இடத்துல கூட இருக்காரு, அப்படி தேவையில்லை. ஆமா. இல்லைங்க, நான் கேட்ட கேள்வி ஜனன கால ஜாதகத்துல இருக்கிற இடத்துக்கு 8ஆம் இடத்துல கோல் சாரத்துல அதே கிரகம் வந்து அது வேலை செய்யாது. அதாவது ஜனன காலத்தில் உள்ள கிரகத்துக்கு உங்களுக்கு 6, 8, 12 அந்த கோச்சார கிரகம் வந்தா இந்த ஜனனகால கிரகத்தினுடைய வேலை தடைப்படும். தடைப்படும். ஆமா 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 ஆமா. சரிங்க. மூணாவது சின்ன கேள்வி, சனி அப்படிங்கிற கிரகத்துக்கு நல்ல காரகத்துவமே கிடையாதா? சனிங்கிறது முழு பாவருங்கிறாங்க பராசர முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி. நாடி என்ன சொல்லுதுங்க ஐயா? இப்ப நீங்க சொல்றது இப்ப சனி அப்படின்னு சொல்றது நாடியில வந்து சனி கர்மகாரகன், தொழில்காரகன். அந்த தொழில்காரகன் இப்பயும் வந்து ஒண்ணு வச்சுங்க, எந்த ஜோசியர் சொன்னாலும் சரி, ஒரு ஜாதகத்துல சனி வந்து வலுவாக நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலுவாக இருந்தால் அவன் கடினமான உழைப்பாளி, சோம்பேறித்தனமே இருக்காது. சரி. அப்ப அந்த நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய நிலையில அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தகுதியை தருவதே வலுவான சனிதான். ஒரு ஜாதகத்துல சனி வலுவிழந்தால் அவன் தான் சோம்பேறித்தனமா இருப்பான், காலத்தை வந்து சரியாக பயன்படுத்த மாட்டான், அவன் தான் வாழ்க்கையில முன்னேற மாட்டான். அதனால சனினாலே மோசமா சனியை பிடிச்சவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. சனி அந்த சனி வந்து வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும், சனி வலுவிழந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீமையை செய்யும். இதுதான் பராசர முறையிலையும் இருக்கு, நாடியிலையும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். அப்போ சனியோட வலு அப்படிங்கிறது எந்த இடங்க ஐயா? அப்ப அதாவது வலுவுக்கு வந்து உங்களுக்கு இப்ப உச்சம் பெறக்கூடிய வீடு, மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு, ஆட்சி பெறக்கூடிய வீடு, இது மாதிரி ஸ்தான பலத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா, கேந்திரம். ஆமா, அது ஒண்ணு. நாடின்னு வரும்போது அந்த சனிக்கு நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதனுடைய தொடர்புகள், வியாழனுடைய தொடர்புகள், அந்த சனி இருக்கிற இடத்துக்கு ஒற்றித்த ராசியில இருந்தா அந்த சனிக்கு பலம் கூடும். வெரி குட். சரிங்க சரிங்க சரி. அப்போ நாடியில இதோட முடிச்சுக்கிறேன். நாடியில வந்து அமாவாசை சந்திரனுக்கும் பௌர்ணமி சந்திரனுக்கும் காரகத்துவங்கள்ல வேறுபாடு இருக்கா? அமாவாசை சந்திரன் அப்போ இருட்டாயிராரு, முழு இருட்டு. ஆமா. பௌர்ணமி சந்திரனோட முழு ஒளியில இருக்காரு. அப்படிங்கும் போது காரகத்துவங்கள்ல வித்தியாசம் பாடுமா நாடியில? ஆமா, வித்தியாசம் வரும். அதாவதுங்க இப்ப பாருங்க, சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசை. சரி. அப்ப பலன் இல்லை. அதாவது சந்திரனுக்கு கலை பலமே இல்லாம போயிருது. 7ஆம் இடத்துக்கு வருகிற பொழுது பூரண சந்திரன், அப்ப கலை நிறைந்த மதி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் சூரியனுக்கு வந்தா அந்த சூரியனுடைய தாக்கம் இந்த சந்திரனுக்கு கிடைக்கிற போது இதுக்கு பலம் கூடுது. சரி. இதே மாதிரி நாடி ஜோசியத்துல ஒரு கிரகம் இருப்பதற்கு 7ஆம் இடத்தில் அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகம் இருந்தால் இதற்கு பலம் கூடும். சரி சரி சரி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க சரிங்க. ரைட். நன்றி. ரொம்ப நன்றி சீனிவாசன் சார். உங்க இதுல நீங்க ஹேண்ட் லோயர் பண்ணிருங்க. நீங்க ஹலோ டெக்னிக்கல் ஆப்ஷன் உங்க இதுல லோயர் ஹேண்ட் பண்ணிருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அத ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே 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 ஓகே. சரி ஐயா, சின்ன ஒரே ஒரு சின்ன இது ஐயா, அமாவாசை சந்திரன் வீட்டில் அமர்ந்த கிரகம் என்ன மாதிரி பலன் செய்யுங்க ஐயா நாடியில? நாடியிலயா? அமாவாசை சந்திரனோட வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு. சூரியன் சந்திரன் சேர்ந்துள்ள ராசியில ஒரு கிரகம் இருக்கு, அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? இல்ல, சந்திரன் அமாவாசையா இருக்காரு, ஆனா கடகத்துல ஒரு கிரகம் இருக்கு. இப்ப சந்திரன் அமாவாசைன்னு சொன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்து ஒரு ராசியில இருந்தா தான் அமாவாசை. சரி சரி சரி. அப்படி அது வேற ராசி. வேற ராசியில இந்த அமாவாசை ஏதோ ஒரு ராசியில இருக்கு. அப்ப கடகம் சந்திரனுடைய வீடு. அந்த வீட்டுல இருக்கிற கிரகம் என்ன பலன் செய்யும்? சரி. இப்ப இந்த அமாவாசை சந்திரன் அப்படின்னு வருகிற பொழுது இப்ப இந்த சந்திரனுடைய வீட்டுல இப்ப ஒரு உதாரணம் குரு பகவானுக்கு அது உச்சம் பெறக்கூடிய வீடு. சரி சரி. அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவானுக்கு ஒற்றித்த ராசிகள் அதுதான் ரொம்ப முக்கியம். 3, 5, 7, 9, 11 சொல்ல பாத்தீங்களா? அந்த இடங்கள்ல இந்த அமாவாசை யோகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனே கிடைக்கும். ஓ சரி சரி. ஆனா 6, 8, 12க்கு இருக்கக்கூடாது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஸ்ரீனிவாசையா. ரொம்ப நன்றி. நான் ரைஸ் பண்றதை குறைச்சிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்க வாழ்த்துக்கள் வேணுங்க. ரொம்ப ஆசீர்வாதம். ஓகேங்க. ஐயா விஜயலட்சுமி ஐயா. ஐயா நான் கேக்குறேங்கய்யா. ஐயா வணக்கங்க ஐயா. ஆசீர்வாதம் வேணுங்க. எங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நாங்க குடுப்பனை பண்ணிருக்கிறோங்க. அதுதான் உண்மை. இந்த இடத்துல ஸ்டார் அகாடமி எங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பனையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சீனிவாசன் ஐயாவுக்கும் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதானங்க. அதாவது இப்ப திருமணத்திற்கு ஆணுக்குன்னா சுக்கிரனை நாடி இல்லன்னு நம்ம எடுக்கிறோங்கய்யா. பெண்ணுக்கு அப்படிங்கும் போது நம்ம செவ்வாயை எடுக்கணுங்களா இல்ல அதே சுக்கிரனை வச்சு நம்ம கலத்துற காரகன் அப்படின்னு எடுக்கலாங்களா? அதாவதுங்க இப்ப செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். பெண்களுடைய ஜாதகத்துல நாடிப்படி. சரிங்க. ஆகையினால ஒரு பெண்களுடைய ஜாதகத்துல சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் உங்களுக்கு திரிகோணமாக, அதாவது அறுகோணம், அதாவது ஒற்றித்த ராசின்னு வச்சுங்களேன். சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து சுக்கிரனோட செவ்வாயோ அல்லது சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து 3, 5, 7, 9, 11 செவ்வாயோ இருந்து அதே ஒற்றித்த ராசியில் குரு பகவானும் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்கய்யா. இப்ப நம்ம சுக்கிரனை குரு தோடும். இப்ப இன்னைக்கு குரு பெயர்ச்சி இல்லைங்களாங்க? அன்னைக்கு நம்ம சுக்கிரன் இப்ப குரு தொட போறாருங்கய்யா. இப்ப ஒரு குழந்தைக்கு அங்க ஒரு பெண் பிள்ளைக்கு அங்க சுக்கிரன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குழந்தைக்கு இந்த வருடத்துல திருமணம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? இப்ப இந்த இடத்துல ஒண்ணு வச்சுங்க. அதாவது சுக்கிரன் செவ்வாய்க்கு சனி தொடர்பு இல்லாமல் குரு தொடர்பு மட்டுமே இருந்தால் அவங்களுக்கு இளமை திருமணம். சரிங்கய்யா. இப்ப குரு தொடர்பு இல்லாம சனி தொடர்பு மட்டுமே சுக்கிரன் சனிக்கு இருந்தால் தாமத திருமணம். சரிங்கய்யா. இந்த சுக்கிரன் செவ்வாய்க்கு குரு சனி 2 தொடர்புகளும் இருந்தால் மத்திய வயது திருமணம்.
இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மத்திய வயதுன்னா என்ன, இளம் வயதுனா என்ன, தாமத வயதுனா என்னன்னு நம்ம யூகிச்சுக்கலாம். சரிங்கய்யா. ஆமா, ஆகையினால இந்த திருமண விஷயத்துல ஒன்றுக்கொன்று கேந்திரமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு மட்டும் ஒன்று, குரு பகவானுக்கு செவ்வாய் கேந்திரம், செவ்வாய் பகவானுக்கு சுக்கிரன் கேந்திரம், அந்த சுக்கிரனுக்கு சனி கேந்திரம், இது மாதிரி மட்டும் ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல இருந்தா அவர்களுக்கு தான் திருமணம் நடக்கிறது சாமானியமா நடக்கிறத பார்க்கவே முடியாது. கேந்திரத்துல அப்ப சுக்கிரன் சனி ஒன்றுக்கொன்று கேந்திரமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த காரகத்துவம் வந்து அவ்வளவு சாமானியமா அவங்களுக்கு கைகூடாது. சரிங்க சரிங்க. அப்படி யாருக்காவது சுக்கிரனுக்கு கேந்திரத்துல செவ்வாய், செவ்வாய் கேந்திரத்துல குரு, குருவுக்கு கேந்திரத்துல சனி இப்படி இருந்து அவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் அந்த ஜாதகத்தை நீங்க வந்து எனக்கு தாராளமா அனுப்பிங்க. ஐயா கட்டாயம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மாற்று கருத்து அங்க எங்கேயா இருக்க போகுது. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்கய்யா. இப்ப நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. இப்ப நம்ம நாடி விதிப்படி எடுக்கும் போது நட்சத்திரத்தை நம்ம தொடணுங்களா? இப்ப ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரநாதன் அப்படிங்கறத மட்டும் தொடணுங்களா, இல்ல அது எதுவுமே தேவையில்லை, ஒன்லி வந்து கிரகங்களை மட்டும் காரகத்துவத்தை மட்டும் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய பாகை கலை? சரிங்கய்யா. அந்த டிகிரி, அந்த பாகை கலை டிகிரி மினிட்ஸ் அளவுக்கு இந்த கோச்சார கிரகம் போய் அங்க தொடக்கூடிய அந்த காலத்தை நம்ம கொஞ்சம் நெருக்கமா சொல்லலாம். சரிங்கய்யா சரிங்க. ரொம்ப அருமையான விளக்கங்கள்ங்க. எங்களை வாழ்த்துங்கய்யா, நாங்களாம் வளரணும். ஏதாவது எங்களுக்கு வந்து நீங்க ஜூம்ல ஏதாவது கிளாஸஸ் போடுற மாதிரி இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா, ஏன்னா நாங்களா வீட்டுல இருக்கிற லேடிஸ்ங்கயா, வெளியில ரொம்ப தூரத்துல வந்து படிக்க முடியாது. ஐயாவோட வகுப்பு எங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நாங்களும் கொடுப்பன செஞ்சவங்க மாதிரி எதிர்பார்ப்போம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு தயவு கூர்ந்து ஏதாவது ஒரு வழி செய்யுங்கய்யா. சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா பேசுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. ஐயா நீங்க உங்களோடதே எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க பேசுற மாதிரி கேக்குதுங்கய்யா. ஒரு நிமிஷம். சென்னையில நம்ம தங்கவேல் ஐயாவுடைய கைரேகையும் ஜோதிடமும் அப்படிங்கிற வகுப்பு நாளைக்கு நேர்முக வகுப்பு சென்னையில நடக்குது. ஐயா சரிங்கய்யா. இது கிட்டத்தட்ட ஒரு மாதமா ஸ்டார் அகாடமில விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஐயா வந்துட்டு இருக்கீங்க, நாங்க சேலத்துல இருக்கிறோங்க, அதுதாங்க பிரச்சனை. சேலத்துல இருந்தே 3 பேர் வந்திருக்காங்க வகுப்புக்கு. அப்படிங்கய்யா. சரிங்க சரிங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏதாவது ஆன்லைன்ல கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கிறோம். என்னன்னா ஐயா இருக்கிற இடத்துல அதுக்கு ஏற்றபடி இன்டர்நெட் வசதி மற்ற விஷயங்களும் கவனத்துல இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். நம்ம இதை எடுத்துக்க கூடாதுன்றதுதான். இந்த வகுப்புல நாளைய வகுப்புல எப்படி பங்கேற்கிறதுன்னு யூடியூப்லயும் கேட்டிருக்காங்க. சென்னையில இருக்கிறவங்க நாளைய வகுப்புல பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறவங்க பங்கேற்கலாம். ஸ்டார் அகாடமியுடைய எண் 7010369512 7010369512 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வகுப்பு பற்றிய விவரங்களை சொல்றோம். இது யூடியூப் நேயர்கள் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு திரு கணேசன் கேட்டிருக்காரு. அதே மாதிரி நாளை வகுப்புல இணையத்துக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தரும் கேட்டிருக்காங்க. அப்புறம் அதனால தகவலுக்கு உங்களுக்கும் சேர்த்து மற்றவர்களுக்கும் சேர்த்து அது தகவலாவே இதுல பதில் சொல்லிடுறோம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஓகே, அடுத்து பிருத்திவிராஜ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை சொல்லலாம். சார் நமஸ்காரம் சார், நான் கோயம்புத்தூர்ல பிருத்திவிராஜ் பேசுறேன் சார். இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஜோதிடம்ங்கிற ஒரு சாகரத்துக்குள்ள எந்தெந்த புக்ஸ் மூலியமா எப்படி போகணுங்கிற ஒரு கைடன்ஸ், கிளியரான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். அதுவும் இன்னைக்கு அக்ஷய திருதி நாளைக்கு உங்க பெரியவங்க மூலியமா ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்கும். இப்ப எனக்கு என்னென்ன ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த அயனாம்சம் வந்து எந்த அயனாம்சம் சார் கரெக்டா இருக்கும்? நிறைய அயனாம்சம் இருக்கு, பர்ஃபெக்டா வர மாதிரி அயனாம்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதாவதுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து
ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கேலண்டர் ரீஃபார்ம் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை நேரு இருந்த காலத்தில் அவர் அமைச்சார். ஆமாம், அவர் லஹரி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தலைமையில் அந்த கேலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியின் மூலமாக சித்திரபட்ச அயனாம்சம் தான் கரெக்டு, அந்த சித்திரபட்ச அயனாம்சத்தை தான் பேஸ் பண்ணி பார்க்குறது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அந்த கேலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி முடிவு சொல்லியாச்சு. அந்த அடிப்படையில் நமக்கு 16 இந்தியன் மொழிகளில் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்ங்கிறது வெளியிடப்படுது, தமிழே வருது பார்த்தீங்களா. இது லஹரி அயனாம்சம். இப்போ கேத்தி காம்ப் அப்படிங்கிற ஒருத்தருடைய அயனாம்சத்தை ஃபாலோ பண்ணாலும் அவருடைய அயனாம்சத்துக்கும் லஹரிக்கும் 6 செகண்ட் தான் வித்தியாசம். அதனால நீங்க சித்திரபட்ச அயனாம்சம் லஹரியை ஃபாலோ பண்றதுதான் பெஸ்ட். ஓகேங்க சார். ஓகே, சரி, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி 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 நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். அடுத்து மோகன்ராஜ் சார் விஷயங்களை பேசலாம். மோகன்ராஜ் சார் ஐயா அன்பான வணக்கம். கோயம்புத்தூர் மோகன்ராஜ் ஐயா. பேசுங்க ஐயா. அன்பான வணக்கம். ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா. ஒரு குறிப்பு கொடுத்துங்க, அருமையான குறிப்பு. அந்த குறிப்புல ஒரு பாட்டு மட்டும் உங்களை சொல்லிக்கிறேன். எத்தனையோ ஓலைச்சுவடிகளை இருந்தாலுங்க நமக்கு துரதிருஷ்டவசமா நமக்கு அந்த அந்த அந்நியருடைய படையெடுப்புனால அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் பூரா தீக்கிரை ஆயிடுச்சுங்க. அந்த தீக்கிரையானது தப்பி படைச்சதுதானுங்க நீங்க அப்படியே கூறினது அந்த பிருகு முனிவரின் பிருகு சம்ஹிதான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அற்புதமான நூலுங்கய்யா. 1296 லக்கண பாவ பலன்களை உள்ளடக்குதுங்க. அது நீங்க அது சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதுலயும் பாருங்க, அந்த புத்தகம் எழுதுறதுக்கு பஞ்சாப் மாநிலத்துல கோஷியாப்பூர் அந்த ஊர்ல ஒரு பண்டிதரிடம் ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுச்சு. அத்தனையும் பிருகு ரிஷி எழுதிய அசல் பிருகு சம்ஹிதா அந்த நூலோட ஒரு பகுதி தானுங்க நமக்கு நீங்க அது அப்படியே நீங்க சொல்லி கொடுத்தது. அந்த அந்த பிருகு சம்ஹிதா புஸ்தகங்கய்யா, அது ஜோதிடர் வேந்தர் எட்டயபுரம் கோபாலகிருஷ்ணன் எழுதுனதுங்கய்யா. இல்ல, அது நீங்க குமரன் பதிப்பகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எல்லாமே இருக்குதுங்க. இப்ப இங்கேயும் நமக்கு சார் அகாடமிக்காரன் கொடுக்குறாருங்க. சரி சரி, நம்ம குரூப்லயே நம்ம சார் அகாடமி ஐயாவும் கொடுக்குறாருங்க. அது சீனிவாசியும் கொடுக்குறாருங்கய்யா. அது நமக்கு ரொம்ப உண்மையா இருக்குங்க. நமக்கு நல்ல யார் ஜோதிட தொழில் செய்யறவங்க 1296 லக்கண பாவ பலன்களையும் உள்ளடக்கிதுங்க. நம்ம அஸ்ட்ராலஜி சொல்றதுக்கு அது பெரிது ரொம்ப உதவியா இருக்குங்க. நன்றி, வணக்கங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றிங்க. உங்களுடைய பேசுறதுக்கு நன்றி, வணக்கங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க. மியூட் பண்ணிடுங்கய்யா. மோகன்ராஜ் மியூட் பண்ணிடுங்க. சரி, யூடியூப்லயும் அட்டன் பண்றாங்க. யூடியூப்ல சில நண்பர்களுடைய கேள்வி, கொட்டாரைப்பட்டி ஆண்டிப்பட்டி ஐயா தங்கவேல் ஐயாவுடைய மொபைல் நம்பரை பதிவு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க ஐயா. 99 44 128 281. அதாவது 99 44 1 28 28 1. எல்லாரும் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி, தேவி மதிவானன் ஐயா வணக்கம். தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி இருக்கும், விளக்கவும். இப்ப இது உங்களுக்கு தர்மஸ்தானம் அப்படின்னா 9ஆம் இடம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொன்னா அது 10ஆம் இடம். அதனால நமக்கு பாரம்பரை, அதாவது பராசரிய முறை அப்படின்னு வருகிற போது 9, 10ஆம் அதிபதிகள்
அவர்கள் தங்களுக்குள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில், அதாவது 9ஆம் அதிபதி 10 இருக்கலாம், 10ஆம் அதிபதி 9 இருக்கலாம், அந்த தொடர்புகளில் வந்து அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறது தான் தர்மகர்மாதிபதி யோகம். இதை கேந்திரத்தில் 10ஆம் கிளர் திரிகோணத்து ஒன்பான் ஆந்த பலமான அந்ததிபர் சேர்ந்திருக்க பார்க்க ஒருவருக்கொருவர் பார் யோகக்காரராம் யாருக்கும் அரிதாம் அறி அப்படின்னு ஒரு ஜோட பாடல் மூலமாக இந்த தர்மகர்மாதி யோகத்துக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9, 10 கிரகங்களுடைய சேர்க்கை 9லேயோ 10லேயோ அமைச்சுன்னா இது யாருக்குமே இது கிடைக்காது, ரொம்ப அரிய யோகம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். இது பராசர முறை. நம்ம நாடி அப்படின்னு வருகிற போது கர்மத்துக்கு உரிய கிரகம் சனி, தர்மத்துக்கு உரிய கிரகம் குரு. ஆகினால குருவும் சனியும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கொன்று திரிகோணங்களாக அல்லது ஒற்றித்த ராசிகளாக, ஒற்றித்த ராசின்னு சொல்லும்போது 1, 3, 5, 7, 9, 11 அந்த சேர்க்கை இருந்து அதற்கு வந்து திரிகோணங்களோட பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த யோகமுடையவர் அப்படின்னு நாடி ஜோடப்படி தர்மகர்மாதி யோகத்தை நாம் வந்து நிர்ணயிக்கலாங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள். இவருக்குரிய பதில் கிடைச்சிருக்கு நம்புறோம். ஸோ அடுத்த ஒரு கேள்வி யூடியூப்லயே ஒரு நிமிஷங்கய்யா, என் ஜெகநாதன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஐயா, சுக்கிர கேந்திரத்தில் குரு செவ்வாய் இருந்தால் திருமண தாமதம் ஏன், விளக்கம் தாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. சுக்கிர கேந்திரத்தில் அதான் நான் கேட்கிறேன். அதாங்கய்யா, சுக்கிர கேந்திரத்தில் குரு செவ்வாய் இருந்தால் திருமணம் தாமதம் ஏன்? அதாவது ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் தொடர்புகள் ஏற்படுவது அப்படின்னு சொல்றது அதை அறுகோணத்தில் தான். அதாவது செக்ஸைல் அண்டு ட்ரெயின், அதாவது உங்களுக்கு 1, 5, 9, 3, 7, 11 அந்த இடங்களில் ஒரு கிரகத்துக்கு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த காரக பலனை நடத்தி வைப்பதற்கு துணை புரியும். கேந்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் துணை புரியாது. ஆகையினால தான் செவ்வாய்க்கு கேந்திரத்த சுக்கிரனும், சுக்கிரனுக்கு கேந்திரத்த குருவும், குருவுக்கு கேந்திரத்த சனியும், இந்த 4 கிரகங்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த காரகத்துவத்துக்கு துணை புரிவது இல்லை. அதனால வேலை செய்யறதில்லை. அதான் காரணம். நன்றிங்கய்யா. சரிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். நல்ல ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. கேள்விகள் கிட்டத்தட்ட பூர்த்தி ஆயிடுச்சுங்கய்யா. சரிங்க, நிறைவா நீங்க அன்பர்கள் எல்லாருக்கும் நீங்க உங்க வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிச்சீங்கன்னா நிகழ்வை பூர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மன நிறைவான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த ஸ்டார் அகாடமி சீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றியா, 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 வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, நன்றியா, நன்றி. வணக்கங்க ஐயா, நன்றிங்க ஐயா.